என்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட இந்த கால வேளையில் தேவனுடைய அன்பான வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக மீண்டுமாய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டோடைய சமூகத்தில் பாருங்கள், காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டுகிறதுன்னு சொன்னால், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் அந்த வசனத்தை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உரத்த சத்தமாய் சொல்லலாமா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது, ஜெயமோ யாரால வருமா? கர்த்தரால் வரும். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகிற இடங்களில், நம்ம நிற்கிற இடங்களில் எப்பொழுதுமே நாம் தோற்று போகணும்னு நினைக்க மாட்டோம். உண்மை இல்லை? எங்கே போனாலும், எந்த இடத்துல நம்ம போனாலும், என் காரியம் எனக்கு ஜெயமாகணும், நான் போகிற காரியம் எனக்கு வெற்றியாய் முடியணும், இந்த காரியத்தில் நான் சக்ஸஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி தான் எல்லாரும் விரும்புவோம். யாருமே என் வாழ்க்கை தோற்று போகணும், என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகணும்னு சொல்லி நம்ம நினைக்கவே மாட்டோம். எல்லாருடைய வாழ்க்கையில் யாரை கேட்டாலும் சரி, நான் வெற்றியை தான் பார்க்கணும், நான் வெற்றியை தான் பார்க்கணும். நம்ம உலக பிரகாரமாக எந்த ஒரு போட்டியில் போனாலும், பல பேர் அந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நாம் அதில் இருப்போன்னு சொன்னால் நம்ம என்ன யோசிப்போம்? அந்த போட்டியில் நான் என்ன பண்ணணும்? வெற்றி பெறணும். நமக்கு வேண்டியவங்க, நமக்கு உறவு, நமக்கு சொந்தம், நமக்கு நெருக்கமானவங்க எத்தனை பேர் அந்த போட்டியில் இருந்தாலும், எத்தனை பேர் அந்த போட்டியில் கலந்து கொண்டு இருந்தாலும் நாம் என்ன நினைப்போன்னு சொன்னால், எப்படியாக நான் என்ன பண்ணணும்? நான் வெற்றி அடையணும். எப்படியாக நான் என்ன பண்ணணும்? வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னு சொன்னால், எல்லாருடைய மனசுலையும் எல்லாரையும் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், என் வாழ்க்கையில் நான் வெற்றி படைக்கணும், நான் ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் ஓடுறவங்க அத்தனை பேரும் வெற்றி பெறுறாங்களா? ஓடுறவங்க அத்தனை பேரும் வெற்றி பெறுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த வாழ்க்கை என்கிறதான இந்த ஓட்டத்தில் ஓடுகிற அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தொடங்கின உடனே என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுடுறாங்க. ஒரு சிலர் பாதி வரையும் போகிறாங்க, விட்டுடுறாங்க. ஒரு சிலர் முக்கால்வாசி போகிறாங்க, விட்டுடுறாங்க. யாரோ ஒரு சிலர் தான் என்ன பண்ணுறாங்க, முழுமையாய் போய் வெற்றி அடைகிறாங்க. அல்லேலூயா. இந்த முழுமையான வெற்றி அடைவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தில், நாம் பலவிதமான முயற்சிகளை செய்து, பலவிதமான காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வெற்றி அடைவதும், நம்முடைய காரியங்களிலே நாம் ஜெயம் பெறுவதும் நம்முடைய கைகளில் இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது என் கையில் கிடையாது. என் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் வாழ்வதற்கு, வெற்றியுள்ள வாழ்க்கையாய் வாழ்வதற்கு என் கரங்களிலே அல்ல. யாருடைய கரத்தில் இருக்கிறது? அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். வெற்றி என்பது கர்த்தர் மாத்திரமே தருவார். இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற இந்த ஊழியத்தில், இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த ஊழியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் வெற்றியை கொடுப்பார், கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுவார், கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை சொல்றது யார் தெரியுமா? சாலமோன் ராஜா. அவர் ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலிலே ஒரு பிரபலமான ராஜா சாலமோன். சவுல் ராஜா, அடுத்தது தாவீது ராஜா. தாவீது ராஜாவுடைய மகன் யாரு? சாலமோன். இந்த சாலமோன் ராஜா சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆனால் இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னு சொன்னால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, இவர்கிட்ட பாருங்க, இல்லாத படை கிடையாது, இல்லாத இராணுவம் கிடையாது, இல்லாத கூட்டம் கிடையாது. இருக்கிற ராஜாவிலே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், சாலமோனை போல ஒரு ராஜா
இருந்தது இல்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜா, அவருக்கு ஏராளமான ஐஸ்வர்யத்தை, ஏராளமான ஞானத்தை கொடுத்திருந்தார், ஏராளமான அழகு கொடுத்திருந்த அவரை சுற்றிலும் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா திரளான கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிற இஸ்ரவேல் இராணுவத்தில் சாலமோனுடைய இராணுவம் பெரியதாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமா? சாலமோனுக்கு பாருங்க, அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய ராஜ்யத்தில் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு 4000 ரத குதிரை ஆலயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். தொடர்ந்து அந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஏராளமான படைகள் இருந்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது சாலமோன் பாருங்க, அவரை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசித்து பார்ப்போமா? அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 21வது வசனம் பாருங்க. நதி தொடங்கி பெலிஸ்த தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். என்ன சொல்றான்னா, இருக்கிற சகல ராஜ்யங்களையும். அங்கே எல்லாம் ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்குது. என்ன வார்த்தை? இருக்கிற சகல ராஜ்யங்கள். அவனை சுற்றி இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் யார் ஆண்டு கொண்டு இருக்கிறது? சாலமோனுடைய கைகளில் இருக்கிறது. சாலமோனுடைய கண்ட்ரோலில் தான் அந்த தேசத்தை எல்லாம் என்ன பண்ணுறாரு? அவர் சுற்றி இருக்க எல்லா ராஜ்யங்களையும் அவர் ஆண்டு கொண்டு இருக்கு. அதே 24வது வசனத்தை வாசிங்க. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும், நதிக்கு இப்புறத்தில் சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட பராக்கிரம் உள்ள ஒரு ராஜா, திரளான சேனைகளை வச்சிருக்கிற ஒரு ராஜா, ஒரு பெரும் கூட்டத்தை தன்னோடு கூட வச்சிருக்கிற ராஜா, அவர் சொல்லலாம், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் வெற்றி பெற முடியும், நான் இந்த காரியத்தை செய்ய முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த சாலமோன் ராஜா சொல்லலாம், என்னால் இதை செய்ய. ஏன்னு சொன்னால், என்கிட்ட ஏராளமான குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க, ஏராளமான இராணுவங்கள் இருக்கிறது. நான் நினைச்சேன்னா ஒரு நாட்டை ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் அதை தும்சம் பண்ண முடியும், ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ராஜா சொல்கிறாரு, ஜெயம் எங்கேருந்து வரும்? ஜெயம் எங்கேருந்து வரும்? அல்லேலூயா. என்னால் ஜெயம் வராது, ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் மாத்திரம்தான் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அவங்க அப்பா கூட சொல்கிறாரு. யார்? இந்த சாலமோனுடைய அப்பா சொல்கிறாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதம் 6வது வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, அவருடைய அனுபவம். இந்த தாவீதுடைய அனுபவத்தெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னு வச்சிங்களேன், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவம் பெரிய அனுபவம். கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதம் 6வது வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையில் இருந்தும் ஜெயம் வராது. அல்லேலூயா. நல்ல ஒரு அனுபவமான ஒரு மனுஷன். அவருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கு, அவர் ஒரு யுத்த வீரன், பயங்கரமான யுத்த வீரன். சின்ன வயசுல இருந்து யுத்தம் செய்யக்கூடியவர். யாரு? தாவீது. ஒரு முறை கோலியாத்துக்கு விரோதமாக சண்டை போடும்போது சவுல் ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜாவே நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தை நான் ஒருவன் தான். இன்றைக்கி நாயை பார்த்தாலே நம்ம ஓடுறோம், சின்ன கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே ஓடுறோம், சின்னதாக ஒரு பூச்சி வந்துட்டாலும் ஐயோயோன்னு கத்திட்டு ஓடுறோம். ஆனால் சின்ன பையனாக இருக்கும்போது, குட்டி பையனாக இருக்கும்போது தாவீது சொல்கிறாரு, ஒரு பெரிய சிங்கம் வந்தது ராஜாவே, அந்த சிங்கத்தை நான் என்ன பண்ணேன்? கிழிச்சு போட்டேன். இந்த சிங்கத்தை என்ன பண்ணேன்? அடித்து கிழிச்சு போட்டேன். ஒரு முறை கரடி வந்தது, அந்த கரடியை நான் என்ன பண்ணேன்? அடித்து கிழிச்சு போட்டேன். இப்படி பல துஷ்ட மிருகங்களை என் கைகளினால் அடித்து கிழித்து போட்டேன். எதிர இருக்கிற கோலியாத்தை என்ன பண்ணுவேன்? நான் அடித்து கிழிச்சு போடுவேன்னு சொல்கிற ஒரு யுத்த வீரன். பல யுத்தங்களை புரிந்தவர், பல வெற்றிகளை பெற்றவர், பல இடத்துல போய் பல காரியங்களை சாதித்தவர். அவர் சொல்கிறாரு, ஜெயம் என்பது
கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ வனாந்திரத்திலிருந்தோ வராது. ஜெயம் எங்கிருந்தே வராது. ஆனால் எங்கிருந்து ஜெயம் வரும்? இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் இடத்திலிருந்து மாத்திரம்தான் ஜெயம் வரும். ஜெயம் கொடுப்பது இயேசு மாத்திரமே. ஜெயத்தை கொடுப்பவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இருக்கிறான், பிரபலமான ஒரு மனுஷன். யாருன்னு சொன்னால் பவுலடியார் பாருங்க. அவர் எழுதின நிருபம் இருக்கிற இயேசுவோடு ஊழியம் செஞ்ச சீசர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கூட அத்தனை நிருபங்கள் எழுதலை. ஆனால் பவுலடியார் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட 13 நிருபங்கள். எபிரேயரோடு சேர்த்து 14 நிருபங்கள்னு சொல்கிறாங்க. அந்த 14 நிருபங்களை எழுதினவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறாரு பவுல். தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனத்துன்னு சொல்லும் போது அவர் தன்னை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? பவுல், வாசித்து பாருங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்காவிட்டால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். அவர் சொல்றாரு, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்தின்படி என் மீது ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாது. ஆகிலும் எனக்கு லாபமா இருக்கிறத எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். அவர் சொல்றார் பாருங்க. தொடர்ந்து அந்த புஸ்தகத்தில் அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது பல காரியங்கள் சொல்றாரு. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், என்னால் முடியும். வல்லுநர்கள் சொல்கிறாங்க, வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அந்த காலத்திலே கப்பல்கள் வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் இவர். ஒரு கல்விமான், சிறந்த ஒரு கல்விமான். ஒரு குற்றம் கூட இவரால் சொல்ல முடியாது. ஆனால் இவர் சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறாரு? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் ஜெயத்தை கொடுப்பது? யார் ஜெயத்தை கொடுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகினால பாருங்க, சாலமோன் சொல்றாரு, ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்துல தான் ஜெயம் வரும். தாவீது சொல்றாரு, கர்த்தரிடத்துல தான் ஜெயம் வரும். பவுல் சொல்றாரு, கர்த்தரிடத்துல தான் ஜெயம் வரும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம்ல. எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஒரு சில காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிறார். ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருகிறார். அந்த வெற்றியானது எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. இதை மனசில் வச்சுப்போம். ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெற்றியை எந்த மனுஷனாலும் எடுத்து போட முடியாது. எந்த சக்தியினாலும் எடுத்து போட முடியாது. ஏன் என்று சொன்னால் அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வெற்றி. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாருங்க ஜெயத்தை தான் கொடுத்தார். அவனுடைய காரியங்களில் வெற்றியே இல்லையா. எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வெற்றி தான், எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ஜெயந்தான். யார் அப்படின்னு சொன்னால் எடுத்து வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? தானியேலின் புஸ்தகம் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரசுடைய ராஜ்யபாரின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, தரியு ராஜாவின் காலத்திலும், அல்லேலூயா, கோரசுடைய காலத்திலும், இன்னும் நேபுகாத் நேச்சருடைய காலத்திலும் எந்த ராஜாக்கள் வந்து ஆண்டார்களோ அத்தனை ராஜாக்களுடைய காரங்களிலும் அத்தனை ராஜாக்களுடைய நேரங்களிலும் சமயங்களிலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. தானியேல் என்னெல்லாம் செய்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். தானியேல் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகையினால தான் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தானியேல்
தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. இந்த கால வேளை இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உன்னுடைய காரியம், உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், வெற்றியாய் மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கும் போது, இந்த வார்த்தையின்படி நடக்கும் போது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அருமையான இந்த நாளில் திருமணம் நாளை காண்கிறதான அருமையான பாஸ்டர்ஸ் அவர்களும், புதிதாக திருமணமாக இருக்கிறதான அருமையான சகோதரருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயத்தை தான் கொடுப்பார். ஜெயத்தை தான் கொடுப்பார். மனதார உங்களை வாழ்த்துக்கிறேன். பலிபீடத்திலிருந்து உங்களை வாழ்த்துக்கிறேன். பலிபீடத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து உங்களை ஜெயத்தை கொடுப்பார். அதுக்கு முன்னாடி தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்ததில் அவர் ஒரு சில காரியங்களை செய்தார். அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம சுருக்கமாக நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபித்து கடந்து போக போகிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேலின் புஸ்தகம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறாராம். என்ன தீர்மானம் எடுக்கிறார்னா, என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் கொடுக்கிற அந்த திராட்சை ரசத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாராம். முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை, தேவனுக்காக வாழ நாம் தீர்மானம் எடுக்கணும். தேவனுக்காக வாழ தீர்மானம் எடுக்கிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். என் அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த தானியேல் கூட இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூதேயா தேசத்திலிருந்து சிறையாக கொண்டு வரப்பட்டவங்க இவங்க மாத்திரம் கிடையாது. யார்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் இல்லை, ஒரு திரளான கூட்டத்தை கொண்டு வந்தாங்க. திரளான கூட்டத்தில் இந்த தானியேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், 1 தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த தானியேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இவர் பாருங்க, தானியேல் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவர் ராஜகுலம், துரை மக்கள், அதிகாரம் படைத்தவர், எந்த விதமான குற்றம் இல்லாதவர், ரொம்ப அழகா இருக்கக்கூடியவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவங்க. இவங்க பாருங்க கல்வியில நிபுணராம். யாரு? கல்வியில நிபுணர். கல்வி சொல்லி கொடுக்கறதுல இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்பெஷலிஸ்ட், இவங்க எக்ஸ்பர்ட். அந்த மாதிரியான ஒரு ஆள் யாரு? தானியேல். அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிமா. ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வந்தார்கள். சில வாலிபர்களை, இங்கே தானியேலை மாத்திரம் நம்ம பார்க்கல. நல்லா புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு சொல்ல வர காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல தானியேல் மாத்திரம் கொண்டு வரப்படலை. தானியேலோடு கூட சேர்ந்து சில வாலிபர்கள் கொண்டு வரப்படுறாங்க. சில வாலிபர்கள் கொண்டு வந்து அந்த கல்தேயருடைய பட்டணத்தில், கல்தேயருடைய தேசத்தில், அந்த பாபிலோனுடைய மாகாணத்தில் தானியேலுக்கும் அவரோடு கூட சேர்ந்த மக்களுக்கும் ஒரு சில உணவுகளை கொடுக்குறாங்க. அந்த உணவு எப்படிப்பட்ட உணவுன்னு தானியேல் சொல்கிறாருன்னா, அது தீட்டுள்ள உணவு. கடவுள் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன உணவுகளை யார் கொடுக்கறது? கல்தேயர் பட்டணத்தில் நேபுகாத் நேச்சர் கொடுக்குறாரு. இந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஏன் கொடுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்கள சிறைகளாய் பிடித்து கொண்டு வந்தப்பட்டனால அவங்க எப்படி இருக்காங்க? சோர்ந்து போயிருக்கிறாங்க. உடலெல்லாம் மெலிந்து காணப்படுகிறது. உடலெல்லாம் ஒன்றுமே இல்லை, எலும்பும் தோலுமாக இருக்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, இவங்களெல்லாம் என்ன ஆகணும்?
புஷ்டியாய் மாற்றணும். நம்முடைய பிள்ளைங்க கூட உடம்பு அப்படியே ஒல்லியாச்சுன்னா, இவன் ஒல்லியாக போயிட்டான், இவனுக்கு ஏதாவது கொடுத்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லா புஷ்டி ஆக்கலாம், நல்லா குண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில உணவுகள் என்ன பண்ணுவோம், கொடுத்து கொஞ்சம் உடம்பை நல்லா தேத்தணும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப குண்டாக்குறவங்க நான் நினைப்போம் நம்முடைய உடம்பை ஏதாவது பண்ணி இலைக்குன்னு நினைப்போம். அந்த மாதிரி கொண்டு வந்த வாலிபருடைய முகங்கள் வாடி போனபடினால, உடல் சோறு ஊற்றபடினால ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு திடமான ஆகாரத்தை கொடுத்து புஷ்டி ஆக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் ராஜா கட்டளை கொடுக்குற அந்த உணவு எப்படிப்பட்ட உணவு? தீட்டுள்ள உணவு, தேவன் அருவருக்கக்கூடிய உணவு, தேவன் விரும்பாத உணவு. அல்லேலூயா. அவரோடு கூட மற்ற வாலிபர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்றோம். ஓகே, என்னுடைய சரீரம் என்ன ஆகணும், புஷ்டி ஆகணும், நாங்கள் அழகுள்ளவர்களாக மாறணும்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்குனாங்க. ஆனால் தானியேல் மாத்திரம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீட்டான உணவை நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தீட்டான உணவை சாப்பிட மாட்டேன், தேவன் விரும்பாத, தேவனுக்கு பிடிக்காத, தேவன் அருவருக்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். தீர்மானம். இன்றைக்கி நான் இதை தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறணும்னு சொன்னால் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், டைம் ஆகுது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறணும்னு சொன்னால் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யாதீங்க. உங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. அது பிஷப்பே ஆனாலும் சரி, அது யாரானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறது வந்து நீங்க மாறவே மாறாதீங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கை, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை விட்டு ஒரு நாளும் யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறணும்னு சொன்னான். நீ எடுத்திருக்கிற தீர்மானத்தில் தேவனுக்காக நான் வாழ்வேன், தேவனுக்காக நிற்பேன் என்று சொல்லி எடுத்திருக்கிற தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தானியேல் அதான் செய்கிறாரு. அவன் சொல்கிறான், அந்த தலையாரி சொல்கிறான், அந்த பிரதானி சொல்கிறான், உங்களுக்கு நான் உணவு கொடுக்கலன்னு சொன்னால் என்ன சாகடிச்சு போட்டுருவா, தயவுசெய்து சாப்பிடுங்க. அப்போ சொல்கிறாரு, சோதித்து பாருப்பா, சோதித்து பாரு, 10 நாள் நாங்கள் கேட்குற உணவு கொடுங்க, எங்களுடைய முகம் மாறலன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கறத நான் சாப்பிட்றேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு 10 நாள் அந்த உணவையே மாற்றினது யார்? தானியேல். அவர் தேவனுக்காக வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தார் பாருங்க. அந்த தீர்மானத்தினே அவர் உறுதியாக நிலைத்திருந்தபடினாலே தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு, இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு தீர்மானம் எடுங்க, நான் தேவனுக்காக வாழ்வேன், தேவனுக்காக வாழ்வேன், தேவனுக்காக நிற்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், எதையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக நான் நிலையாய் நிற்பேன். நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? தீட்டான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன் பாருங்கள். என் அன்புக்குரியவங்களே, உங்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கி சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கணுமா, உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கணுமா, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுமா, ஒன்றே ஒன்று செய்யுங்க. தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் செய்யாதீங்க. தேவன் விரும்பாததை செய்யாதீங்க. இது தேவனுக்கு பிடிக்கல, உங்கள் மனசு சொல்லும், ஜெயக்குமார் இது கடவுளுக்கு பிடிக்காது, இதை செய்யாத. இதுதான் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். அல்லேலூயா. இதுதான் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். கர்த்தர் உன் மனசுல பேசுவார், கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார். அதை செய்யாத. எதை செய்ய வேணான்னு சொல்கிறாரோ அதை செய்யாத. விஷயமே சொல்லிட்டாங்க. யார் பெரிய நம்ம நடத்துகிறவங்க யார் சொன்னாலும் சரி, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யாதீங்க. ரெண்டாவது ஒரு காரியம், இன்னொரு காரியத்தை நம்ம வாசிப்போம். தானியேல் எடுத்த தீர்மானம் பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனத்தை வரையும் வாசிக்கும் போது நான் நேரில் சொல்லிடுறேன் பாருங்க. தரியு ராஜா ஒரு கனவு காண்றாரு. என்ன பண்ணுறாரு? நேபுகாத்நேச்சர் ஒரு கனவு காண்றாரு. அந்த கனவுக்கு என்ன சொல்லணுமா, விளக்கம் சொல்லணும்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜோசியரையும், எல்லா ஞானிகளையும், எல்லா அறிவுசாலிகளையும், எல்லாரும் திறமைசாலிகளையும் கொண்டு வந்து அந்த கனவை சொல்லி சொல்கிறாரு. அப்போது அங்கே வருகிற ஜோசியர்கள், அங்கே வருகிற ஞானிகள், அங்கே வருகிற அறிவியல் அந்த ராஜா கிட்ட கேட்குறாங்க, ராஜாவே நீ கனவு கண்டன்னு சொல்கிறீங்க, அந்த கனவு என்ன பண்ணுங்க என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு நான் அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோசியரும் சொன்னபோது ராஜா சொல்கிறாரு, இல்லை கிடையாது,
நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் என்ன கனவு கண்டனோ அந்த கனவையும் சொல்லணும், அந்த கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி அந்த கனவையும் அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொலை செய்யப்படுவீர்கள். கொலை செய்யப்படுவீர்கள் சொல்லி எப்படிங்க சொல்ல முடியும்? நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன், அந்த கனவு உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னால் தானே தெரியும். என்ன கனவு கண்டேன்னு சொன்னால் தானே தெரியும். கனவு நான் கண்டேன், அந்த கனவையும் சொல்லுங்கள், அந்த அர்த்தத்துக்கும் சொல்லுங்கன்னா யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. ஆனால் தேவனால் முடியும், தேவனால் முடியும். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம வாசிப்போமா? அங்கே பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்குது. நான் வேற சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிறேன். ராஜா கேட்குற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமானோடு வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்க தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மிக கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்யும்படி புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோலோடு தானியேல் பாருங்க யோசனையுமாய் புத்தியுமாய் பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, கீழே சொல்லப்பட்ட வசனம் பாருங்க. இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டான். அப்போது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய், ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் கவனமாக அதை பாருங்க. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், இங்க பாருங்க, இப்போ தானியேல் வீட்டில் போயிட்டாரு. வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தானும் தன்னுடைய தோழரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறாங்களாம். என்னன்னு ஜபம் பண்ணுறாங்களாம்? அந்த வசனம் வாசிமா. தானியேல் கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்கு அவங்க கூடிட்டாங்க. தானியேல் பாருங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா, தானியேலுக்கு இப்போ அர்த்தம் தெரியும். ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்திட்டாரு. இப்போ போயிட்டு ராஜா கிட்ட சொல்லிடலாம். சொல்லிட்டு தானியேல் மாத்திரம் என்ன பண்ணலாம்? தப்பிச்சு போலாமல் போகக்கூடாதா? ஆனால் அவர் அப்படி செய்யலைங்க. அப்படி செய்யலை. அந்நிய பட்டணத்தில் இருந்தாலும் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் தானியேல் செஞ்ச காரியம் என்னன்னு சொன்னால், தனக்காக வாழாமல் எல்லாரும் காக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். யாரும் என்ன பண்ணக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் ஆகணும், ஜெயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது ஒரு காரியம் தானியேல் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பிறருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பிறருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பிறருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பாருங்க, தன்னை பற்றி தான் பேசுவாங்க, தன்னை பற்றி தான் உயர்வாக பேசுவாங்க, தன்னுடைய கஷ்டத்தை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, தன்னை பற்றி தான் உயர்வாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பிறர் படுற கஷ்டத்தை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீ வாழ், அதே நேரத்தில் பிறருக்காகவும் வாழ கற்றுக்கொள். அல்லேலூயா. பிறருக்காக வாழ கற்றுக்கொள். வேதம் தான் சொல்லுகிறது, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நீ நேசிப்பாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதற்கு, வெற்றியாய் மாறுவதற்கு, நாம் தொடங்குகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவதற்கு ரெண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீ எப்படி வாழணும்னு சொன்னால், பிறருக்காக வாழ கற்றுக்கொள், பிறருக்காக ஜெபிக்க கற்றுக்கொள், பிறருக்கு உபதேசம் சொல்ல கற்றுக்கொள். பிறர் பாவ வழியில் தீய வழிகளை போகிறாங்கன்னு சொன்னால் அந்த வழியை எச்சரித்து அவர்களுக்கு தவறை உணர்த்தி காண்பித்து அவர்களை கிறிஸ்துவின் பாதையில் வழி நடத்துவதற்கு
செய்வதற்கு நீயும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையா, வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையானது சுயநலமாக இல்லாதபடி பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய், பிறருக்காக வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன். எடுத்து வாசிப்போம். அதே தானியேலின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிப்போமா? ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை கண்டு இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேசத்தை விசாரிக்கும்படியா தானியேல் என்ன பண்ணியாச்சு? ராஜா ஏற்படுத்தியாச்சு. இப்போ ராஜா தானியேல் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் விசாரிக்கணும். பிரதானிகளுக்கெல்லாம் இவர் யார்? பிரதானியாக கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த பிரதானியாக இருக்கிற தானியேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் 3வது வசனத்தை வாசிப்போமா? ஆவி இருந்தது, நினைத்தான். தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்திரம் தேடினார்கள். ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களாலே முடியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் 3வது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எந்த குற்றமும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், யாதொருவரும் நம்மை பார்த்து இவன் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டான், இவன் ஒரு தவறை செஞ்சிட்டான் நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய காரியங்களெல்லாம் ஜெயமாய் மாறணும், வெற்றியாய் மாறணும்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். உண்மை என்றால் என்ன? எந்த விதமான போலித்தன்மை இல்லாத ஒரு காரியம். நிறைய பேர் பாருங்கள், உண்மையாக இருக்கிறது போல் என்ன பண்ணுவாங்க? நடிப்பாங்க. இப்போது என் பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், என் பையனை வீட்டில் எல்லாரும் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் படிக்கவே மாட்டான். புக்கு எடுத்து அப்படியே என்ன பண்ணிட்டு இருப்பான்? சும்மா படிக்கிற மாதிரி இருப்பான். ஆனால் நான் போனேன்னு வச்சுங்களேன், அப்படியே சீரியஸாக படிக்கிற மாதிரி புக்கு புரட்டு அப்படியே. ஆனால் படிக்கல, அவன் படிக்கிற மாதிரி படிக்கிறான், ஆனால் படிக்கல, அவன் படிக்கிற மாதிரி நடிக்கிறான். நான் என்ன நினச்சினேன், என் பையன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவன் படிக்கிற மாதிரி நடிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான். உண்மையாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க? நடிச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, அப்படி அல்ல, நீ உண்மையாக இரு, தேவனுக்கு முன்பாக உண்மையாக இரு, தேவன் உனக்கு கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இரு, தேவன் உனக்கு கொடுத்த குடும்பத்தில் உண்மையாக இரு, உன் மனைவிக்கு உண்மையாக இரு, உன் பிள்ளைகளுக்கு உண்மையாக இரு. எல்லாவற்றிலும் நீ உண்மையுள்ளவனாய் இருக்கும்போது, எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பாக நீ கரையில்லாதவனாய் குற்றமில்லாதவனாய் நிற்கும்போது உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். கர்த்தர் உன்னை ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராய் நல்லவராய் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறணும்னு விரும்ப. நான் கூட அதான் நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இது எனக்கு நடக்கணும், ஆண்டவரே அது நடக்கணும்னு. என்னோடு சேர்த்து தான் சொல்கிறாரு, உன் வாழ்க்கை ஜெயமாய் மாறணும்னு சொன்னான். நீ தேவனுக்கு பிரியமானவனாய், தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானம் எடு.
எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலைமையிலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும், கர்த்தரை விட்டு நான் பின்னாங்க மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை எதற்காக அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல எதற்காக என்னை வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் பின்வாங்க மாட்டேன். தீர்மானம். அவர் விட்டு போக மாட்டேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை, நான் ஏன் சர்ச்சுக்கு போனோம்? நம்ம சுகத்தோடு இருக்கிறோம் பத்தியா, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம சுகமுடன் இருப்பதே கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு தீர்மானம், தேவனுக்காக வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானம். ரெண்டாவது ஒரு காரியம், பிறருக்காக வாழ்வேன். பிறருடைய நலன்களில் நான் அக்கறை கொள்ளுவேன். பிறன் மீது நான் அன்பு செலுத்துவேன். பிறருக்காக ஏதாக முடிந்தது நான் செய்வேன். மூன்றாவது ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பேன். இப்படி வாழ்ந்த தானியேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அதை நம்ம வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இதை தான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியராகிய கோரசுடைய ராஜ்யபாரின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு யார் ஆண்டாலும் சரி, யார் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட வல்லமைகள் இருந்தாலும் சரி, இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் இருந்தாலும் சரி, யார் எழும்பினாலும் சரி, உன்னுடைய காரியம், நம்முடைய காரியம் ஜெயமாய் இருக்கும். கர்த்தர் நம்ம ஜெயமுள்ளவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம வைப்பார். ஹல்லேலூயா. நீ நானும் தேவனுக்கு பிரியமானது செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கை அப்படியே தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கி கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறார், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,